எப்பா விஷ்ணு பிரமா ஈஸ்வரன் நான் யமதர்மன் கணக்கப்பா. இனிமேல் எல்லாம் 2ஆம் நம்பர் பார்க்குற வியாபாரம் பிஸ்னஸ் பூரா இப்போ கீழே இறக்கிடுவேன். கந்தல் கோலமாக்கி மண்ணை கவ்வ விடுவேன். யமதர்மன் போட்ட கணக்கு தப்பாது. இவ்வளோ நாள் நீங்கள் கணக்கு போட்டிய, ஆனால் நடக்கலைன்னு அவன் ஆட்டு தான் ஓட்டு தான் ஆகா ஓகோன்னு 4 வீலர் 2 வீலரில் ஜாயிங்கன்னு அப்படி தூக்கிட்டு பறக்கான். வீட்டில் பட்டு மெத்தையில் படுத்து நாக்கை இழுத்து உள்ளே விட்டு நக்கி பூமியிலேருந்து அந்த அசிங்கத்தனை எவ்வளோ பண்ணணுமோ அந்த மாதிரி அசிங்கத்தனை பண்ணிவிட்டு அவன் வீட்டில் அவன் பொண்டாட்டி பிள்ளையோட நாக்கை ரெண்டும் இழுத்து அப்படியே நக்கிட்டு போகிறான். அப்போ அந்த நக்குத கணக்கு கிராம அதிகாரி கிராம விவோ இந்த இடத்துக்கு சம்மந்தப்பட்ட கணக்கில் நான் யமதர்மே நான் உட்காந்துட்டேன். இழுத்து எறிவேன், எப்படியே இழுத்து எறிவேன். இப்போ ஒன்று இந்த அச்சடித்த பேப்பரில் பூரா ஆமையை தலைகீழ தொங்க விட்டு நகத்தில் கட்டினா அங்கங்கே இழுத்து கொண்டு வந்து பேப்பரை சேர்த்து விடுவோம். பேப்பர் கெட்டா நம்ம வச்சு வீட்டில் வச்சு விளாண்டு நக்குவோம்னு கணக்கெல்லாம் அந்த மாதிரி விளையாட்டுலாம் விளாண்டான் தெரியுமா? நகம்பா. நம்ம ஆமையை படைச்சி விட்டார் கடவுள் அவன் ஆமையை படைச்சி விட்டான். ஆமை கணக்கு அதெல்லாம் நம்ம போட்டாச்சு, உள்ளே போட்டியே எல்லாம் கிளியர் பண்ணிட்டியே. ஆனால் அந்த கணக்கில் இந்த பேப்பரை வச்சு விளையாடுதான். அப்போ அந்த பேப்பரு நான் என்ன செய்வேன், அப்படியே எல்லாம் சரிச்சு விட்ருவேன். கூப்பரை சரிச்சு விட்டு கண்டார வழிமா ஆடிக்கிட்டே போவானா பெண் ஆணுமா இந்த 2ஆம் நம்பர் தொழில் வியாபாரங்கள். அப்போ தான் உள்ள வானரப்படை உள்ள வரல சிக்கன்னு மாட்டுவான். இப்போ புரிஞ்சுட்டியாப்பா விஷ்ணு? என்னப்பா புரிஞ்சுட்டியல? இப்போ கிராமத்துக்குள்ளே கணக்கு எடுத்தாச்சுன்னா சிட்டி கிராமத்தில் ரோடு போகிற கணக்கெல்லாம் வரும். உள்ளே பூரா பாலாக்கி வச்சுருக்கான். உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு 3 வேளைக்கு திங்க, ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு திங்கிறதும் அப்போ ஒரு வாரத்துக்கு ஒரு மாதத்துக்கு கணக்கு. அப்போ பூமியை சுரண்டணும். எனக்கு விளைஞ்சி வருது ரேஷன் கடையில் போடுதான், நாங்கள் தின்னுட்டு நக்கிட்டு நாங்கள் அழிக்க போகிறோம். கட்டடமாலேயே போகிற கட்டடத்துக்கு போகிறோம், விவசாயத்தை அழிக்க போகிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் போகிறோம். எங்களுக்கு திங்கிறதுக்கு கவர்மெண்ட்டாக உட்காந்துருக்கான் முதலமைச்சர் எங்களுக்கு போட்டுதான்னு மானிட பிறவி சிட்டி கிராமத்தில் ஆகா ஓகோன்னு காலை 2 தூக்கிட்டு போகிறான். அதே மாதிரி 10 வருஷம் 20 வருஷம் நீதிமன்ற கோர்ட்டில் சட்டத்தில் ஓட்டை இருக்குது. அப்போ அதில் நான் பதவியில் உட்காந்துட்டேன். சட்டத்தில் ஓட்டை தானடா இருக்குது. இப்போ அமைச்சர்கள் போகிறோம் எப்படி மாட்டுதான்னு மட்டும் அடி குடுக்கிற குடுப்பில் ஒருத்தருக்கும் கொண்ட நரம்பு எடுத்து போடும். தமிழ்நாடு தான் 1ஆம் நம்பர், 2வது டெல்லி. இப்போ அமைச்சர்கள் பூரா டெல்லியில் போய் உட்காந்து காலை 2 பிளக்கான். எனக்கு இத்தனை கோடி நீ வாசிக்கான். அதில் மோடி நான் 10 வருஷம் நான் ஆண்டு விட்டு நான் எல்லாம் ஆண்டு நல்லா நக்கிக்கிட்டு இருக்கேன் ஓடியாங்க அப்படிங்க. அப்போ அந்த கண்டாரவல்லிமனுக்கு அடி தருமட்டி கொடுத்துருக்கேன். இல்லை பிரதமர் நான் தான் உட்காந்துருக்கேன் டெல்லியில். இப்போ என்ன நடக்குன்னு பாரு. ஏன்னா அயோத்தியில் நீ தூக்கி வச்சு அது 8 நாட்டு சனி 7 நாட்டு சனி அதில் உட்காந்துட்டான். உட்கார வச்சுட்டான் ஈஸ்வரன். உட்கார ஆட்டு அப்படி இப்போ உலக நாடு ஆடிக்கிட்டு இருக்கு. இப்போ யமதர்மன் உங்ககிட்ட உட்காந்துருக்கேன் பதவியில், நான் உட்காந்துருக்கேன் பிரதமராக. அப்போ அரசியல்வாதியை கொல்லணும்ல, அரசியல்வாதியை களை எடுக்கணும்ல, அப்போ அரசியல்வாதியை போடு மாட்டை கொண்டு போகணும்ல. அதுதான் கணக்கு. சரியா? பதவி வாங்கியிருக்கேன் பிரதமராக, யமதர்மன் உட்காந்துருக்கேன்டா. கணக்கு பார்த்தியா பார்க்கலையாடா முட்டா கூதிமன அரசியல்வாதி தூக்கி ஒருத்தன் அரசியல்வாதி குடும்பியை பிடிச்சி வச்சுருக்கேன். உன் பேரன் பேத்தி வரைக்கும் மயிறு மகன் செடி சேர்த்திய பூரா நானே பிடிச்சி வச்சுருக்கேன். குடும்பியை தூக்கி ஒரு சப்புன்னு ஒரு ரேடி அடித்தோம்னா அப்படியே போடு மாட்டை கொண்டு போய் ஏற்றி போடுவேன். முக்கால் சேர்த்தி ஒழுங்காக போங்கடா. போட்டாச்சு. பேப்பரை விடாத டெல்லியில் நீதிமன்ற கோர்ட்லேருந்து எல்லாம் லாக் பண்ணு. பிரதமர் மோடியை எதுக்கும் கணக்கு நான் கொடுத்துட்டேன். பேப்பரை நான் மிதிச்சு விட மாட்டேன். பேப்பரை அமைச்சர் 29 அமைச்சர்களுக்கு எதையுமே பேப்பரை விட மாட்டேன். ஆனால் இவனுங்களுக்கு தப்பு செஞ்சது பூரா நீதிமன்ற கோர்ட்டில் டெல்லியில் டெல்லி ஊடாடப்பட்ட மாநிலத்தில் தப்பு செஞ்சுட்டு 10 வருஷம் 20 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. கண்டார் வழி பண்ண காலை 2 பிளந்து உள்ள தூக்கி போடணும். அதுதான் எங்களுக்கு வழி. கடவுளுடைய இட்ட வழி இதுதான். முக்கால் சேர்த்தியம் 12 ஜோதிலிங்கம் அமர்நாத் டு ராமேஸ்வரம் வரைக்கும். புரிஞ்சுக்கோ. கோர்ட்டில் எல்லா நீதிமன்றம் கோர்ட்டில் கட்டுக்கோ. அமர்நாத்திலேருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் எதுக்கு உட்காந்துருக்கான் கடவுள்? காலையில் நீதிமன்றத்தில் யாரை கும்பிடுதா? 10:30 மணிக்கு கடவுளை கும்பிடுதா. அந்த தப்பு கணக்கு பூரா இப்போ எடுத்துருக்கு. 13 குடும்பம் உட்காருங்கிற கணக்கு. அதான் குடும்பமே என்னுடைய குடும்பம் உட்காந்து உலக நாடு நான் கணக்கு எடுப்பேன். உலக நாடு மாநில போய் சேட்டை பண்ண கணக்கு எடுப்பேங்கிற கணக்கு 7 உழைச்சொல்ல இருக்குது. இன்றைக்கி 13 உட்காந்து கணக்கு எடுத்துட்டான் ஈஸ்வரன். பிள்ளை குடும்பத்தோட கேட்டுக்கோ. வீட்டில் பார்வதி அம்மா கிட்ட அடிக்கான். பார்வதி அம்மா கிட்ட அந்த உச்சரிப்பு அது உட்காந்துருக்கும். அது எல்லாமே பார்வதி அம்மா கணக்கு வழக்குகளை பூரா பார்த்துருச்சு. எல்லாம் தப்பு பண்ணி வச்சுருக்க ஈசங்கிட்ட கணக்கு கொடுத்துருச்சு. அது பார்வதி அம்மா குட்டுக்கிற குடுப்பு கொடுத்து தப்புக்கு தண்டனை கொடுங்க ஈசனே அப்படின்னு சொல்லி ஈசன்ட்ட இப்போ தான் இறங்கி கேட்கு. தப்பு கொடுத்துருதேன் பார்வதி அப்படின்ட்டு அப்படியே அவனே சொல்லிட்டான்ப்பா சிவன் ஈஸ்வரன். தப்புக்கு தண்டனை கண்டிப்பாக கொடுப்பேன். இப்போ கணக்கு வழக்குகளை பூரா பார்த்தாச்சு, எல்லாம் முடிஞ்சு வச்சு. இப்போ இந்த அடி கொடுக்குற குடுப்பு
துவைச்சி எடுக்கணும் சிட்டி கிராமத்தில். அதான் கணக்கு. முக்கால் சத்தியம் புரிஞ்சிக்கப்பா. கோர்ட்டில் கொட்டார் ஆண்டு பெண்ணு புரிஞ்சு கிராம கணக்கில் நான் உட்காந்துட்டேன். யம தர்மன். இப்போ செல்ல ஒரு பெட்டு எவனுமே நவள முடியாது. சிட்டி கிராமத்தில் எவனுமே நவள முடியாது. முக்கால் சத்தியம்.